வணக்கம் நண்பர்களே, உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. ராட்சசனின் ரோஜா கதையின் 6வது அத்தியாயம். விக்ரமின் சிஇஓ கேபினுக்குள் தன் ஹைஹீல் சத்தம் தாளம் போட கையில் ஒரு கருப்பு நிற பிசினஸ் ஃபைலுடன் பேரழகியாகவும் அதே சமயம் திமிராகவும் நுழைந்தாள் நேகா. அவளது கத்தரித்த அலையலையான கூந்தல் அவளது தோள்களில் துள்ளி விளையாடியது. கார்ப்பரேட் ஆபீஸ் என்று கூட பாராமல் காண்பவர் முகம் சுளிக்கும் அளவிற்கு அப்பட்டமான கவர்ச்சி ததுமும் ஒரு அதிநவீன மாடர்ன் வெஸ்டர்ன் உடம்பை ஒட்டிய உடையை அவதிப்பட்டு அணிந்து வந்திருந்தாள். அவளது மேனி அழகை வளைத்து நெளித்து காட்டிய அந்த ஆடை லண்டனின் நள்ளிரவு பார்ட்டிகளுக்கு பொருத்தமானதே தவிர ஒரு கண்ணியமான அலுவலக அறைக்கு சற்றும் பொருந்தாத ஒன்றாக இருந்தது. அதற்கேற்றாற் போல முகத்தில் அதீதமான மேக்கப் அப்பியிருந்தது. அடர் சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கும் கண்களை சுற்றி தடிமனாக வரையப்பட்டிருந்த ஐலைனரும் அவளது முகத்திற்கு ஒரு வெறித்தனமான கவர்ச்சியை கொடுத்திருந்தது. கம்பெனி ஊழியர்கள் அனைவரும் அவளது இந்த மிதமிஞ்சிய கவர்ச்சி உடையை கண்டு முகம் சுளித்து ஒதுங்கிய நிலையிலும் அவள் அதையெல்லாம் ஒரு பெருமையாக நினைத்து தன் தலையை நிமிர்த்தி நடந்தாள். தன் அசாத்திய அழகாலும் பிராண்டட் வாசனை திரவியத்தின் வாசனையாலும் விக்ரமை இன்று எப்படியாவது கிரங்கடித்து விட வேண்டும் என்ற ஒற்றை வெறியோடுதான் அவள் உள்ளே நுழைந்தாள். ஆனால் உள்ளே நுழைந்த அடுத்த நொடி அவளது அந்த ஒய்யாரமான பாதங்கள் அப்படியே ஸ்தம்பித்தன. அங்கே அந்த பிரம்மாண்டமான சொகுசு சோஃபாவில் அழுது கலைந்த முகத்தோடு ஒரு சாதாரண நீல நிற சுடிதாரில் அமர்ந்திருந்த மித்ராவை நேகாவின் கூர்மையான கண்கள் மேலிருந்து கீழ் வரை ஒருவித அருவருப்புடன் பார்த்தன. நேகாவின் முகம் உடனடியாக சுருங்கியது. அந்த கார்ப்பரேட் அறையின் பளபளப்பிற்கு நடுவே மித்ராவின் எளிமை நேகாவின் கண்களை உறுத்தியது. ஆனால் அந்த உறுத்தலுக்கு பின்னால் ஒரு மறைமுகமான பொறாமையும் இருந்தது. மித்ராவின் முகத்தில் எந்த ஒரு ஒப்பனையும் இல்லை. உதட்டு சாயமோ பவுடரோ இல்லை. அழுது சிவந்திருந்த அந்த முகத்தில் இயற்கையான ஒரு பேரழகு ததும்பி நின்றது. எந்த பராமரிப்பும் இல்லாமல் காற்றில் கலைந்திருந்த அவளது கூந்தலும் கண்ணீர் வழிந்த அவளது கன்னங்களும் அவளுக்கு ஒரு அமானுஷ்ய அழகை தந்திருந்தன. லட்சக்கணக்கில் செலவு செய்து தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் நேகாவுக்கு மித்ராவின் இந்த இயற்கை அழகு உள்ளுக்குள் ஒருவித தாழ்வு மனப்பான்மையையும் கடுமையான பொறாமையையும் கிளப்பியது. அந்த பொறாமைதான் அவளது வார்த்தைகளில் விஷமாக வெளிப்பட்டது. விக்ரம், யார் இந்த லோக்கல் பொண்ணு என்று தன் குரலில் நையாண்டியையும் அலட்சியத்தையும் அள்ளி வீசினாள் நேகா. எதுக்கு இவளை இங்க உட்கார வச்சிருக்கீங்க? பார்க்கவே மிடில் கிளாஸ் டைப் மாதிரி இருக்கா. கம்பெனியில ஏதாச்சும் வேலை கேட்டு பிச்சை எடுக்க வந்திருக்காளா? ஆபீஸோட லுக்கே கெடுது விக்ரம். ஃபர்ஸ்ட் இவளை வெளியே அனுப்புங்க என்று மித்ராவை மிக கேவலமாக நக்கலாக பேசினாள். அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் சோஃபாவில் இருந்த மித்ராவின் நெஞ்சில் உள்ளாக குத்தியது. ஏற்கனவே தன் ஒரே அண்ணன் ஜெயிலில் இருக்கும் சோகமும் அவனை காப்பாற்ற வேண்டுமே என்ற தவிப்பும் அவளை குடைந்து கொண்டிருக்க இந்த திடீர் அவமானம் தாங்க முடியாத வலியை கொடுத்தது. தன் வறுமையையும் சூழ்நிலையையும் இப்படி எல்லார் முன்னிலையும் ஏலத்திற்கு வருவதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவள் மெல்ல தலைகுனிந்து தன் சுடிதார் துப்பட்டாவை விரல்களால் இறுக்கமாக பற்றி கொண்டு அழுகை தொண்டையை அடைக்க கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்றாள். நாம் என்ன அவ்வளோ கேவலமானவளா? இவ ஏன் என்னை இப்படி நடத்துறா என்ற எண்ணம் அவளை துளைத்தது. நேகா மித்ராவை இழிவுபடுத்துவதை கேட்க கேட்க விக்ரமின் கண்கள் கோபத்தில் செவ்வானமாய் சிவந்தன. அவனது தாடை நரம்புகள் முறுக்கேறின. அவனுக்குள் இருந்த ஆண் ஆதிக்கமும் அகந்தையும் தலை தூக்கியது. ஏன் அனுமதி இல்லாம ஏன் கைக்குள்ள வரப்போறவள, என் சொத்தாக போறவள இன்னொருத்தி எப்படி என் முன்னாலேயே இழிவா பேசலாம் என்ற எண்ணம் அவனது ஆத்திரத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. தன் கையில் இருந்த விலை உயர்ந்த பேனாவை உடைத்து விடும் அளவிற்கு பலமாக பிடித்தான். அவனது விரல் கணுக்கள் வெளுத்தன. ஆனால் விக்ரம் ஒரு தேர்ந்த பிசினஸ்மேன். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி காரியத்தை கெடுத்துக் கொள்பவன் அல்ல. இப்போதைக்கு மித்ராவை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகும் விஷயம் நேகாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா தேவையில்லாத சிக்கல்கள் வரும். மித்ராவை நம்ம வசமாக்கும் வர அமைதியாக காய நடத்துவதுதான் புத்திசாலித்தனம் என்று தன் கணினிமை போன்ற மூளையால் கணக்கு போட்டான். தன் ஆக்ரோஷத்தை விக்ரம் மிக லாவகமாக கட்டுப்படுத்தி கொண்டு முகத்தில் ஒரு போலி புன்னகையை வரவழைத்தான். ரிலாக்ஸ் நேகா, அவ ஒரு முக்கியமான கிளைண்டோட ரெப்ரசன்டேட்டிவ். ஒரு பிசினஸ் விஷயமா பேச வந்தாங்க. நீங்க இப்படியே உள்ள வாங்க, நம்ம அந்த புதிய ப்ராஜெக்ட் ஃபைல் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் என்று நைஸாக பேசி நேகாவின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினான். விக்ரம் பேச்சை மாற்றியதும் நேகாவின் கவனம் அவன் பக்கம் திரும்பியது. ஆனால் அவளது அத்துமீறல் அங்கேயே நிற்கவில்லை. விக்ரமின் மேஜை அருகே நெருங்கி வந்தவள் வேண்டுமென்றே அவனுக்கு மிக அருகில் நின்றாள்.
விக்ரமிடம் பேசும் சாக்கில் அவனது தோள்களை தொட்டும் அவனது கைகளை பற்றியும் நெருங்கி நெருங்கி பேச ஆரம்பித்தாள். விக்ரம், இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க தான் இதை உடனே அப்ரூவ் பண்ணணும் என்று கொஞ்சம் குரலில் கூறி விக்ரமின் உடலோடு உரசுவது போல் நின்று கொண்டு நாகரிகமாக தொட்டு பேசினாள். நேகாவின் இந்த தொடுதல் விக்ரமுக்கு கடுமையான எரிச்சலையும் அருவருப்பையும் தந்தது. உள்ளுக்குள் மித்ராவின் நினைவிருக்க நேகா இப்படி தன்னை தொடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஃபைலில் கையெழுத்திட்டு அவளை உடனே வெளியேற்ற வேண்டுமே என்பதற்காக தன் எரிச்சலை மறைத்து கொண்டு சாமர்த்தியமாக ஃபைலை வாங்கி கையெழுத்திட்டான். மறுபுறம் சோஃபாவில் அமர்ந்திருந்த மித்ராவுக்கு இந்த நாடகத்தை பார்ப்பதே நரகமாக இருந்தது. நேகா வெளியேறும் வரை மூச்சடக்கி காத்திருந்தவளுக்கு அவர்கள் இருவரின் நெருக்கம் பெரும் அசௌகரியத்தை தந்தது. இவ என்ன பொண்ணு, ஒரு பொது இடத்துல, அதுவும் இன்னொரு பொண்ணு முன்னிலையில ஒரு ஆணிடம் இப்படி அநாகரிகமாவா நடந்து கொள்வது? இவளுக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? பணக்கார வர்க்கம் என்றால் இப்படிதான் இருக்குமோ என்று நேகாவின் நடத்தையை நினைத்து மித்ராவின் மனம் அசிங்கப்பட்டது. அதே நேரம் விக்ரமின் மீதும் அவளுக்கு ஒருவித வெறுப்பு கலந்த பயம் வந்தது. இவன் என்ன மனுஷன், தன்னை ஒரு இப்படி தொட்டு தொட்டு பேசும்போது கூட எதுவும் பேசாம போலி சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுடைய அநாகரிக உலகத்திற்குள்ளதான் என் வாழ்க்கை சிக்கிக்கொள்ள போதா? என் அண்ணனுக்காக நான் இந்த நரகத்தை சகித்து கொள்ளதான் வேண்டுமா என்று நினைத்து தன் தலையெழுத்தை நொந்து கொண்டாள் மித்ரா. அறைக்குள் நிலவிய அந்த நிசப்தத்தில் நேகா தன் ஃபைலை எடுத்துக்கொண்டு விக்ரமுக்கு ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்துவிட்டு வெளியேறினாள். அவள் சென்றபின் அந்த அறையில் விக்ரமின் மூச்சுக்காற்றின் வேகமும் மித்ராவின் விம்மல் சத்தமும் மட்டுமே எஞ்சியிருந்தது. கார்ப்பரேட் அறையின் கனத்த கதவை மூடிக்கொண்டு நேகா வெளியேறிய அந்த நொடியில் அந்த பிரம்மாண்டமான கேபினுக்குள் ஒரு மயான அமைதி குடியேறியது. அந்த அறையின் குளிரூட்டப்பட்ட காற்று கூட மித்ராவிற்கு அனலாய் சுட்டது. நேகாவின் அநாகரிகமான அத்துமீறல்களும் விக்ரமின் போலி சிரிப்பும் அவளது மனதை இன்னும் ரணமாக்கி கொண்டிருந்தன. தன் அண்ணனின் நிலையை நினைத்து உருகி கொண்டிருந்தவள் இப்போது தன் மானமும் மரியாதையும் இங்கே ஏலம் போவதைக் கண்டு நிலை குலைந்து போயிருந்தாள். விக்ரம் மெதுவாக தன் நாற்காலியில் இருந்து எழுந்தான். அவனது முகத்தில் சற்று முன் இருந்த அந்த போலி புன்னகை இப்போது மறைந்திருந்தது. அதற்கு பதிலாக எதையும் சாதித்துவிட்ட ஒரு திமிரும் ஆதிக்க உணர்வும் அவனது கண்களில் பிரகாசித்தன. அவன் மித்ராவை நோக்கி மெல்ல நடந்து வந்தான். அவனது ஒவ்வொரு அடிவைப்பும் மித்ராவின் இதய துடிப்பை எகிர வைத்தது. அவள் அருகே வந்து நின்றவன் தன் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே எந்தவித உணர்ச்சியும் அற்ற அதிகார குரலில் பேசத் தொடங்கினான். சீக்கிரம் கிளம்பு, முதல்ல எங்க வீட்டுக்கு போகணும். அங்க என் அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை உடனே ஆரம்பிக்கணும். எனக்கு பிசினஸ்ல 1000 வேலைகள் இருக்கு. உனக்காக வீணடிக்க என்கிட்ட அதிக டைம் இல்ல. சீக்கிரம் வா, நம்ம இப்பவே கிளம்பலாம் என்று கட்டளையிட்டான். அவனது அவசரமும் அதிகாரமும் மித்ராவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இப்பவே வா? அதுக்குள்ள கல்யாண பேச்சா? என் அண்ணன் அங்க என்று அவளது உதடுகள் நடுங்கின. நான் சொன்னதுதான். உனக்கு உன் அண்ணன் வெளியில வரணும். எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்கு மேல இங்க கேள்விகளுக்கு இடமில்ல. வா என்று கூறி அவளது பதிலை எதிர்பாராமல் அவளது மெல்லிய கையை பலமாக பற்றி இழுக்காத குறையாக காரை நோக்கி அழைத்துச் சென்றான். அடுத்த சில நிமிடங்களில் விக்ரம் மித்ராவை தன் ஆடம்பர சொகுசு காரில் ஏற்றிக்கொண்டு சென்னை மாநகரின் நெரிசல்களை கடந்து புறநகரில் இருந்த அவனது பிரம்மாண்ட பங்களாவிற்கு விரைந்தான். காரின் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மித்ராவின் கண்கள் சாலையை பார்க்கவில்லை, தன் எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருந்தன. பக்கத்தில் அமர்ந்து காரை ஓட்டி கொண்டிருக்கும் விக்ரமை அவள் ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவனது முகம் ஒரு பாறாங்கல்லை போல இறுகி போயிருந்தது. இவனுடன் தான் தன் மீதி வாழ்க்கையா? ஒரு துளி கூட இரக்கமில்லாத இந்த இரும்பு மனிதனை எப்படி நான் எதிர்கொள்ளப் போகிறேன் என்று நினைக்கும் போதே அவளுக்குள் அழுகை முட்டி கொண்டு வந்தது. சுமார் 3/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு கார் ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கதவை தாண்டி அரண்மனை போன்ற பங்களாவின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. சுற்றிலும் பசுமையான புல்வெளிகளும் விலை மதிப்பெற்ற பூச்செடிகளும் பூத்து குலுங்கின. ஆனால் மித்ராவிற்கு அது ஒரு தங்க கூண்டாகவே காட்சியளித்தது. காரை நிறுத்திவிட்டு இறங்கிய விக்ரம் மித்ரா அமர்ந்திருந்த கதவை திறந்து அவளது மெல்லிய கையை பலமாக பற்றி கொண்டான். அவனது கைகளின் அந்த பலமான பிடியும் அதன் வழியே கடத்தப்பட்ட ஆதிக்கமும் மித்ராவிற்குள் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவளது கையை விடாமல் அவளை தன்னுடனே இழுத்து கொண்டு வீட்டின் பிரம்மாண்ட ஹாலிற்குள் நுழைந்தான். அந்த வீட்டின் பிரம்மாண்ட ஹாலில் விக்ரமின் தாய் மீனாட்சி, தந்தை வரதராஜன் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினரான குணசேகரன் குடும்பத்தினர் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். விக்ரம் ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு உள்ளே நுழைவதை கண்டதும் அங்கிருந்த ஒட்டுமொத்த குடும்பமும் பேச்சை நிறுத்திவிட்டு திகைப்புடன் நிமிர்ந்து பார்த்தது. விக்ரம் எல்லார் முன்னிலையிலும் போய் நின்றான்.
அவனது முகத்தில் எந்தவித பதற்றமும் இல்லை. அம்மா, அப்பா, இவ மித்ரா. நாங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று விக்ரம் ஒற்றை வரியில் அந்த பெரிய ஹாலில் ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டான். விக்ரம் காதல் என்ற வார்த்தையை அத்தனை சுலபமாக எவ்வித தயக்கமும் இன்றி சொன்னதும் மித்ரா அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றாள். அவளது கண்கள் அப்படியே விரிந்தன. அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது. என்ன ஒரு அசாத்தியமான நடிப்பு! நேத்துதான் என்ன முதலா பார்த்தான். என்னை மிரட்டி என் சூழ்நிலையை பயன்படுத்தி தன் வசப்படுத்திய இந்த அரக்கன் இப்ப எந்தவித சலனமும் இல்லாம ரொம்ப வருஷமா லவ் பண்றோம்னு எப்படி இவனால இப்படி போய் பேச முடியுது என்று அவளது முகமூடித்தனத்தை கண்டு அவளுக்குள் ஒரு பயம் கலந்த நடுக்கம் ஏற்பட்டது. அதே சமயம் உலகமே எதிர்த்தாலும் தன் பொய்யை உண்மையாக்க துணியும் அவனது சாமர்த்தியத்தையும் அசாத்திய துணிச்சலையும் கண்டு அவளுக்குள் ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியமும் எழுந்தது. விக்ரம் சாதாரணமானவன் அல்ல, சாத்தானுக்கும் சாத்தான் என்பதை அவளது மனம் உணர்ந்து கொண்டது. ஆனால் அங்கே அமர்ந்திருந்த அப்பாவியான மீனாட்சிக்கு இந்த உள் விவரங்கள் எதுவும் தெரியாது. அவள் தன் மருமகளை பார்க்கும் ஆவலோடு மித்ராவை ஏறிட்டாள். பட்டும் தொட்டும் ஆடம்பர நகைகளும் இல்லாமல் ஒரு சாதாரண நீல நிற சுடிதாரில் மிகவும் எளிமையாகவும் ஒரு வசந்த கால பூவை போல அமைதியாகவும் நின்றிருந்த மித்ராவை பார்த்த மாத்திரத்திலேயே மீனாட்சியின் தாயுள்ளத்திற்குள் ஒரு பேரானந்தம் புகுந்தது. பெண்களை பார்த்தாலே தள்ளிப்போகும் தன் மகன், எப்போதும் இரும்பு மனதோடு சுற்றும் தன் விக்ரம் இன்று ஒரு பெண்ணை காதலித்து அவளது கைப்பிடித்து இழுத்து வந்திருக்கிறானே என்ற சந்தோஷம் அவளுக்குள் வெள்ளமாய் பொங்கியது. மித்ராவின் முகத்தில் இருந்த அந்த பயமும் அவளது கண்களில் தெரிந்த அந்த மிடில் கிளாஸ் அமைதியும் அடக்கமும் மீனாட்சிக்கு மிகவும் பிடித்து போனது. தன் ஆடம்பர உலகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பெண்தான் சரி என்று அவளது மனம் கணக்கு போட்டது. மீனாட்சி சோபாவிலிருந்து மெல்ல எழுந்து வந்து மித்ராவின் அருகே நின்றாள். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த மித்ராவின் இரு கைகளையும் தன் கைகளுக்குள் அன்போடு பற்றி கொண்டாள். பார்த்த உடனேயே ரொம்ப லட்சணமா நம்ம வீட்டு கொலவிளக்கு மாதிரி அமைதியான பொண்ணா இருக்காப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப சம்மதம். என் புள்ளையோட இரும்பு மனசை கரைச்சவ இவதானா என்று மருமகளாக அவளை மனதார ஏற்றுக்கொண்டு மித்ராவின் நெற்றியில் ஆசையோடு முத்தமிட்டாள். விக்ரமின் தந்தை வரதராஜனும் தன் மகனின் தேர்வை கண்டு திருப்தியடைந்து புன்னகையோடு தன் சம்மதத்தை தெரிவித்தார். ஆனால் குணசேகரன் குடும்பத்தினர் முகத்தில் மட்டும் ஒரு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் அப்பட்டமாக தெரிந்தது. பெற்றோரின் சம்மதத்தை கேட்ட விக்ரமின் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை அரும்பியது. மித்ராவோ தன் கழுத்தில் விழப்போகும் விதியின் மாலையை நினைத்து கண்ணீரை விழுங்கிக் கொண்டு சிலையாக நின்றிருந்தாள். மீனாட்சியும் வரதராஜனும் மித்ராவை தங்கள் வீட்டு மருமகளாக மனதார ஏற்றுக்கொண்ட அந்த நல்வேளையில் அங்கே அருகில் அமர்ந்திருந்த குணசேகரன் குடும்பத்தினரின் நெஞ்சில் அப்படியே தீப்பிடித்தது. சுற்றியிருந்த ஆடம்பர சுவர்கள் அனைத்தும் அவர்களுக்குள் எரிந்து கொண்டிருந்த பொறாமையை தீயின் வெப்பத்தில் உருவது போல இருந்தது. குறிப்பாக குணசேகரனின் மகள் ரம்யாவின் முகம் ஆத்திரத்திலும் வைத்தெரிச்சலிலும் அப்படியே வெளுத்து போனது. சிறு வயது முதலே தன் அத்தை மகன் விக்ரமை தன்வசப்படுத்தி இந்த தலைமுறையின் ஒட்டுமொத்த சொத்துக்களுக்கும் மகாராணியாக வாழ வேண்டும் என்று அவள் கோட்டை கட்டியிருந்தாள். விக்ரமின் நிழலை கூட வேறு எந்த பெண்ணும் தொட்டுவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாயிருந்த அவளது பகல் கனவு இன்று இந்த சாதாரண பெண்ணால் ஒரே நொடியில் கலைந்து போனது. ரம்யா மித்ராவை தன் கூர்மையான கண்களாலேயே எரித்து சாம்பலாக்கி விடுவது போல பார்த்தாள். யார் இவள்? எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சாதாரண சுடிதாரை போட்டுக்கொண்டு வந்து என் விக்ரமின் கைகளை பிடித்து கொண்டு நிற்கிறாளே, இவளது ஏழ்மைக்கு முன்னால் என் இத்தனை வருட காதல் தோற்றுவிட்டதா என்று அவளது உள்ளம் மஞ்சமோடு துடித்தது. அவளது கைகள் ஆத்திரத்தில் நடுங்கின. குணசேகரன் தன் மகளின் முகமாற்றத்தையும் தங்களுக்கு வரவேண்டிய இமாலய சொத்து கை நழுவி போவதையும் கண்டு பதறினார். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தன் நயவஞ்சக ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு நைசாக விக்ரமின் அருகில் வந்தார். ஒரு பெரிய மனிதனைப் போல முகபாவனையை மாற்றிக்கொண்டு பேசத் தொடங்கினார். விக்ரம், என்னப்பா இது? நீ பெரிய இடத்து புள்ளடா. உலகமே வியந்து பார்க்கிற வரதராஜன் குளோபல் கம்பெனியோட ஒரே வாரிசு நீ. உன்னோட அந்தஸ்து என்ன? உன்னோட லெவல் என்ன? இவ்வளோ சாதாரண குடும்பத்து பொண்ணு, அதுவும் பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாத ஒருத்திய போய் அவசரமா லவ் பண்றேன்னு கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, இதெல்லாம் நம்ம சொசைட்டிக்கு செட் ஆகுமாப்பா என்று இழுத்தார். அவர் பேசி முடிப்பதற்குள் விக்ரமின் கண்கள் கோபத்தில் சாட்டையாக சுழன்றன. அவன் தன் கூர்மையான அதிகார பார்வையாலேயே குணசேகரனை எச்சரித்து வாயடைக்க செய்தான். விக்ரமின் அந்த ஒற்றை பார்வையில் இருந்த வீரியம் குணசேகரனின் தொண்டையை அப்படியே அடைத்தது. அவர் மேற்கொண்டு பேச பயந்து ஒரு அடி பின்வாங்கினார். விக்ரம் தன் கோபத்தை மறைத்து கொண்டு அங்கு நின்ற தன் பெற்றோரையும் குணசேகரன் குடும்பத்தையும் பார்த்து தன் வழக்கமான பாறை போன்ற அதிகார தொனியில் பேசத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு வார்த்தையும் இறுதி தீர்ப்பை போல அந்த ஹாலில் எதிரொலித்தது.
இப்போதைக்கு எனக்கு பிசினஸ் ரீதியா எதிரிகள் அதிகம். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மீடியாவுக்கோ அல்லது என் எதிரிகளுக்கோ தெரிஞ்சா அது என் பிசினஸை பாதிக்கும். அதனால எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு தாலி கட்டி அப்படியே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணா போதும். வெளியே யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம். இது மித்ராவோட பாதுகாப்புக்கும் நல்லது, நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ்க்கும் நல்லது என்று தன் திட்டத்தை அப்பட்டமாக உடைத்தான். விக்ரமின் இந்த அதிரடி முடிவை கேட்டு ரம்யாவுக்கு தலை சுற்றியது. கோவிலில் ரகசிய கல்யாணமா? அப்படியென்றால் இவளை உலகிற்கு தெரியாமல் மறைத்து வைக்கப் போகிறானா அல்லது வேறு ஏதேனும் சதியா என்று அவளது குரூர மூளை யோசிக்க தொடங்கியது. மறுபுறம் விக்ரமின் இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க மித்ராவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஏன் பாதுகாப்புக்கா? இல்ல தன்னை ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் செய்து கொண்டான் என்று உலகம் பழித்து விடக்கூடாதுன்னு அவனது அதங்கைக்காக இந்த நாடகத்தை ஆடுறானா என்று அவளது மனம் அலறியது. தன் அண்ணன் சிறையில் இருக்கும்போது தனக்கு இப்படி ஒரு ரகசிய திருமணமா? ஒரு பெண்ணாக தன் வாழ்க்கையின் ஆகச்சிறந்த கனவுகள் அனைத்தும் இப்படி ஒரு 4 சுவற்றுக்குள் யாருக்கும் தெரியாமல் புதைக்கப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் தன் அண்ணனின் விடுதலைக்காக இந்த அவமானத்தையும் ரகசியத்தையும் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவளது மௌனம் மட்டுமே அங்கே எஞ்சியிருந்தது. விக்ரம் அவளது கையை இன்னமும் இறுக பற்றியிருந்தான். அந்த பிடி அவளுக்கு விதியின் பிடியாகவே தோன்றியது. பெற்றோர்களின் சம்மதத்தை வாங்கிய விக்ரம் மித்ராவை தன் காரில் ஏற்றிக்கொண்டு அவளது நடுத்தர வர்க்கத்து வீட்டிற்கு புறப்பட்டான். சென்னை நகரின் ஆடம்பர பகுதிகளை கடந்து குறுகலான நெரிசல் மிகுந்த ஒரு தெருவின் வழியே அவனது பல கோடி மதிப்புள்ள ஆடம்பர சொகுசு கார் மெல்ல நகர்ந்து சென்று ஒரு சிறிய வீட்டின் முன்னால் நின்றது. அது ஒரு நடுத்தர குடும்பத்தினர் வாழும் எளிய 2 பெட்ரூம் வீடு. சிறிய ஹால், ஒரு குட்டி சமையலறை, ஒரு சிறிய பூஜை அறை என மிகவும் சுருக்கமான மிடில் கிளாஸ் இலக்கணம் மாறாத வீடு அது. வாசலில் வந்து நின்ற அந்த பிரம்மாண்ட காரையும் அதிலிருந்து இறங்கிய தன் மகள் மித்ராவையும் அவளோடு வந்த விக்ரமையும் பார்த்ததும் உள்ளே இருந்த அவளது தாய் பார்வதி அப்படியே பதறிப்போய் எழுந்து நின்றார். தமிழகமே வியந்து பார்க்கும் பல 1000 கோடி அதிபரான விக்ரம் தன் ஏழை வீட்டு வாசலில், அதுவும் சாதாரண உடையில் நிற்பதை கண்ட அந்த தாயின் நெஞ்சம் படபடத்தது. அவளது கைகள் நடுங்கின. ஆனால் அதே சமயம் அவளது முகத்தில் ஒரு இனம் புரியாத மரியாதையும் கலந்திருந்தது. அதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. ராகவன் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் தன் முதலாளியான விக்ரமை பற்றி ஓஹோவென்று பெருமையாக பேசுவான். அம்மா, நம்ம எம்டி விக்ரம் சார் சும்மா சிங்க மாதிரிம்மா. ஆளு பார்க்கதான் இரும்பு மாதிரி கராரா இருப்பாரு, ஆனா பிசினஸ்ல புலி. அவரோட திறமைக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது என்று அடிக்கடி விக்ரமின் புகழை தன் தாயிடம் பாடி வந்தான். அப்படி தன் மகன் வாயால் கேட்டு வியந்த விக்ரம் இன்று தன் வீட்டிற்குள் நேரில் நுழைவதை கண்டதும் பார்வதிக்கு வியப்பும் பயமும் ஒரு சேர தொற்றிக்கொண்டது. வாங்க தம்பி, உள்ள வாங்க, உட்காருங்க என்று பதற்றத்துடன் தன் புடவை முந்தானையால் சோஃபாவை துடைத்து போட்டார் பார்வதி. விக்ரம் அந்த சிறிய சோஃபாவில் அமர்ந்து சுற்றிலும் இருந்த அவளது எளிய வீட்டை ஒருமுறை நோட்டமிட்டான். பின்னர் பார்வதியின் பதற்றத்தை தணிப்பது போல மிகவும் கனிவாக பேசினான். அம்மா, முதல்ல பதட்டப்படாதீங்க. நானும் மித்ராவும் ரொம்ப வருஷமா ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கோம். இப்போ என் வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அதனால மித்ராவை உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. ஆனா இப்போதைக்கு அவளை நான் என் கூட கூட்டிட்டு போகல. இன்னைக்கு வியாழக்கிழமை, சரியா இன்னும் 2 நாள் கழிச்சு, அதாவது 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் மித்ரா அவங்க கூட தான் இருப்பா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். உங்க சம்மதத்தை கேட்கதான் இப்போ வந்தேன் என்று அவளது அம்மாவையும் தன் பொய் வலையில் மிக சாமர்த்தியமாக விழ வைத்தான் விக்ரம். மித்ரா தன் தாயின் முகத்தை நேராக பார்க்க முடியாமல் தவித்து தரையை பார்த்தபடி நின்றாள். விக்ரமோடு ஆடும் இந்த ஆபத்தான நாடகத்திற்கு எதுவும் தெரியாத தன் அப்பாவி தாயும் பலியாகிறாளே என்ற குற்ற உணர்வு அவளது நெஞ்சை கசக்கியது. விக்ரம் மேலும் தொடர்ந்தான். என் பிசினஸ் சூழ்நிலை காரணமா எதிரிகள் அதிகம் இருக்கிறதால இப்போதைக்கு ஆடம்பரம் இல்லாம ரகசியமா கோயில்ல வச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் முறைப்பட ரிசப்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிடலாம். உங்க சம்மதம் எனக்கு வேணுமா என்றான் அழுத்தமாக. தன் மகன் ராகவனால் புகழப்பட்ட ஒரு பெரிய இடத்து வரன் தன் மகளை காதலித்து தேடி வந்து பெண் கேட்கிறான் என்ற நிம்மதியும், அதே சமயம் மகன் ராகவன் இல்லாத நேரத்தில் இப்படி அவசரமாகவும் ரகசியமாகவும் கல்யாணம் நடக்கிறதே என்ற வருத்தமும் பார்வதியின் மனதில் போட்டி போட்டன. இருந்தாலும் மகளின் எதிர்காலம் சிறக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் பார்வதி கண்கள் கலங்க தலையசைத்து தன் முழு சம்மதத்தையும் தெரிவித்தார். அப்படி சம்மதம் சொன்ன அடுத்த கணமே பார்வதியின் மனதில் தன் மகன் ராகவனின் நினைவு வந்து நெஞ்சை அடைத்தது. தன் மகள் ஒரு பெரிய கோடீஸ்வரனை திருமணம் செய்ய போகும் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அதை நேரில் நின்று நடத்த வேண்டிய அண்ணன் கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறானே என்ற தவிப்பு அந்த தாயை உலுக்கியது.
அவள் மெல்ல விக்ரமின் கைகளை பற்றி கொண்டு கண்களில் நீர் வழிய தழுதழுத்த குரலில் கேட்கத் தொடங்கினாள். தம்பி, நீங்க பெரிய இடத்து பிள்ளை. உங்களுக்கு இல்லாத ஆள் பலமா அதிகாரமா? என் புள்ள ராகவன் ஏதோ தெரியாம ஏமாந்து ஜெயிலுக்குள்ள கஷ்டப்படுறான். அவனை கொஞ்சம் சீக்கிரமா வெளியே எடுக்க ஏதாச்சும் சாத்தியக்கூறு இருக்கா தம்பி? தங்கச்சி கல்யாணத்தை அவன் தானே முன்னாடி நின்று நடத்தணும். உங்களால நினைச்சா முடியாதது எதுவுமே இல்லை தம்பி. என் மகனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க என்று கை கூப்பி அழுதாள் அந்த தாய். பார்வதி இப்படி உருக்கமாக கேட்டதும் மித்ராவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. தன் அண்ணனை சதி செய்து ஜெயிலில் அடைத்த அதே அரக்கனிடமே தன் தாய் தன் மகனை மீட்டு தருமாறு கெஞ்சுகிறாளே என்ற கொடூரமான நிஜம் மித்ராவை உள்ளுக்குள் ரணமாக்கியது. விக்ரமின் முகத்தை அவள் அச்சத்தோடு ஏறிட்டாள். ஆனால் விக்ரமோ எவ்வித சலனமும் இல்லாமல் தன் போலி பாச நாடகத்தை தொடர்ந்தான். பார்வதியின் கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டு ஒரு உத்தமனை போல முகம் மலர பேசினான். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ராகவன் என் கம்பெனில வேலை பார்த்தவன் மட்டும் இல்ல, இனிமே அவன் எனக்கு மச்சான். அவனோட வாழ்க்கையும் இந்த உங்களோட குடும்பத்தையும் இனிமே நான் பார்த்துப்பேன். அவனை எப்படி சட்டப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போதைக்கு கேஸ் கொஞ்சம் தீவிரமா இருக்கதால சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க என்ன முழுசா நம்புங்க. நான் அவனை மிக சீக்கிரமே ஜெயில இருந்து பத்திரமா வெளியே எடுப்பேன். இது ஏன் பொறுப்பு என்று பார்வதி அம்மாவின் தலையில் நயமாக பாரத்தை போட்டான். விக்ரமின் இந்த உறுதியான போலி வார்த்தைகளை கேட்டதும் பார்வதிக்கு தன் தலையில் இருந்த ஒரு பெரிய மலை இறங்கியது போல இருந்தது. உங்களைதான் தம்பி நாங்க நம்பியிருக்கோம் என்று அவனது கைகளை தொட்டு நன்றியோடு கண்ணீர் வடித்தாள். ஆனால் அருகில் நின்ற மித்ராவோ தன் தாயை விக்ரம் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான் என்பதை உணர்ந்து அவனது நயவஞ்சகத்தை கண்டு உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். எல்லாம் பேசி முடித்து திருமணத்திற்கான தேதியையும் குறித்துவிட்டு விக்ரம் புறப்பட எத்தனித்தான். இன்னும் 2 நாட்கள் தன் தாயோடுதான் இருக்க போகிறோம் என்றாலும் வரப்போகும் அந்த விதியின் நாட்களை நினைத்து மித்ராவின் நெஞ்சு விம்மியது. தன் தாயை பிரிய மனமில்லாமல் அவளது கைகளை கட்டிக்கொண்டு மெல்ல அழத் தொடங்கினாள். தன் குடும்பத்தையும் சிறையில் இருக்கும் அண்ணனையும் காப்பாற்ற போகும் தியாக பயணம் இது என்று நினைத்து தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். விக்ரம் பார்வதியிடம் ஆசி பெற்றுவிட்டு மித்ராவை தன் காருக்கு அருகே வந்து வழியனுப்புமாறு சைகை செய்தான். மித்ராவும் தன் தாயிடம், அம்மா, நான் விக்ரம் சாரை கார் வரைக்கும் அனுப்பிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவனுடன் வெளியே வந்தாள். தெருவில் நின்ற காரின் அருகில் சென்றதும் மித்ரா மீண்டும் தன் சிறிய வீட்டை பார்த்து ஏங்கினாள். இன்னும் 2 நாட்களில் இந்த எளிய சொர்க்கத்தை விட்டு அந்த இரும்பு மனிதனின் தங்க கொண்டுக்குள் செல்ல வேண்டுமே என்ற தவிப்பு அவளது முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அவளது அந்த தவிப்பும் அழுகையால் வெளிரி போயிருந்த மெல்லிய உதடுகளும் கண்ணீர் காய்ந்து பளபளத்த அந்த அழகிய கண்களும் விக்ரமிற்குள் மீண்டும் ஒரு விசித்திரமான கட்டுக்கடங்காத ஈர்ப்பை உண்டாக்கியது. இதுவரை எந்த பெண்ணை பார்த்தும் சலனப்படாத அவனது இரும்பு இதயம் அவளது இந்த இயற்கையான மினுமினுப்பில் லேசாக கரைவது போலிருந்தது. காரின் கதவை திறக்க போனவளை விக்ரம் சட்டென தன் பலமான கரங்களால் பின்பக்கமிருந்து இழுத்து காரின் கதவோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். அவனது அகன்ற மார்பில் மித்ராவின் முதுகு பலமாக முட்டியது. விக்ரமின் நீண்ட கைகள் அவளது மெல்லிய இடையை சுற்றி வளைத்து அவளை தன் உடலோடு இறுக்கமாக கட்டிப்பிடித்தன. சார், விடுங்க, யாராச்சும் பார்க்க போறாங்க என்று மித்ரா பதற்றத்தில் திணறினாள். அவளது மூச்சுக்காற்று விக்ரமின் கழுத்தில் பட்டு தெரித்தது. விக்ரம் அவளது காதோரம் குனிந்து தன் காந்த குரலில் ரகசியமாக சொன்னான், இனி நீ என்னோட சுத்து மித்ரா. உன்னை எப்பவும் என் கைக்குள்ள வச்சு பூட்டணும்னு சொன்னேன்ல, அதுக்கான முதல் படிதான் இது. இனி உன் உலகமே நான் தான் என்று அவளது இடையில் இருந்த பிடியை இன்னும் கொஞ்சம் இறுக்கி அவளது கழுத்து வளைவில் தன் இதழ்களால் லேசாக உரசிவிட்டு, ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் உன்னோட இந்த அழகும் இந்த தவிப்பும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஞாபகம் இருக்கட்டும் என்று அவளது காதோரம் மிக ரகசியமாக அவனது வெப்பமான மூச்சுக்காற்று அவளது கண்களில் படும்படி முணுமுணுத்தான். அவனது அந்த ஆழமான குரலும் முதல் முறையாக அவளிடம் காட்டிய அந்த ஆண்மையின் இருப்பும் மித்ராவின் உடலில் ஒரு புதிய மின்னதிர்வை ஏற்படுத்தியது. பயத்திற்கும் ஈர்ப்பிற்கும் நடுவே அவளது இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. மித்ராவை அந்த தவிப்பிலேயே விட்டுவிட்டு விக்ரம் தன் வக்கிரமான சொக்க வைக்கும் புன்னகையோடு காரில் ஏறி அமர்ந்தான். கார் மெல்ல அந்த தெருவை கடந்து செல்லும் வரை மித்ரா தன் நெஞ்சில் கையை வைத்தபடி அவனது நினைவுகளோடு அங்கேயே சிலையாக நின்றிருந்தாள். மித்ராவின் இதயம் இப்போது பயத்திலும் விக்ரமின் அந்த திடீர் தீண்டலிலும் 100 கிலோமீட்டர் வேகத்தில் துடிக்கத் தொடங்கியது. கார் பங்களாவை நோக்கி பறந்தது. விதியின் சக்கரங்களும் சதிகாரர்களின் திட்டங்களும் விக்ரமை சுற்றி இன்னும் வேகமாக சுழலத் தொடங்கின.
அன்று இரவே அந்த பிரம்மாண்ட பங்களாவின் மேல் தளத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆடம்பரமான விருந்தினர் அறைக்குள் குணசேகரன் நுழைந்தார். கதவை தாழிடும் போது அவரது கைகளில் ஒரு பதற்றம் இருந்தது. அறையின் கனத்த மரக்கதவு கிளிக் என்ற சத்தத்துடன் சாத்தப்பட்ட அந்த அடுத்த நொடியில் அதுவரை அவர் முகத்தில் அணிந்திருந்த போலி பாச முகமூடியும் பெரிய மனித தோரணையும் அப்படியே கழன்று விழுந்தன. அதற்கு பதிலாக பற்களை காட்டி பதுங்கும் ஒரு பேராசை பிடித்த ஓநாயின் குரூர புன்னகை அவரது உதடுகளில் குடியேறியது. அறையின் நடுவே இருந்த சொகுசு மெத்தையில் ஆத்திரத்துடன் அமர்ந்திருந்த தன் மனைவி விமலா மற்றும் மகள் ரம்யாவிடம் அவர் தன் நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த விஷத்தை கக்கத் தொடங்கினார். தாலி கட்டிட்ட மட்டும் அவ இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிடுவாளா? அந்த விக்ரமோட பல கோடி கணக்கான சொத்துக்கும் வரதராஜன் குளோபல் கம்பெனிக்கும் இவ அதிபதி ஆயிடுவாளா? என்னால் அதை வேடிக்கை பார்த்துக்கிருக்க முடியாது என்று குணசேகரன் தன் பற்களை கடித்தார். தந்தையின் வார்த்தைகளை கேட்டதும் ரம்யா சோஃபாவில் இருந்து ஸ்பிரிங் போல துள்ளி எழுந்தாள். அவளது கண்கள் கோபத்தில் அனலாக தெரித்தன. அப்பா, எனக்கு அந்த விக்ரம் மட்டும்தான் வேணும். சின்ன வயசுல இருந்தே அவன் எனக்கு தான் சொந்தம்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு தெருக்கோடி பொண்ணு நேத்து வந்து இன்னைக்கு அவன் கையை பிடிச்சிட்டு வந்து நிக்கிறா. அவளை போய் அத்தையும் மாமாவும் குலவிளக்குன்னு கொண்டாடுறாங்க. இதை என்னால தாங்கவே முடியலப்பா. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பெல்லாம் எரியுது என்று கத்தினாள் ரம்யா. விமலா தன் மகளின் கைகளை பற்றி கொண்டு, அமைதியா இரு ரம்யா, சத்தம் வெளியே கேட்க போகுது. இப்போதைக்கு விக்ரம் எடுத்த முடிவை மீனாட்சியும் வரதராஜனும் ஏத்துக்கிட்டாங்க. நாம் அவசரப்பட்டு எதையும் பண்ண முடியாது என்று முணுமுணுத்தாள். குணசேகரன் எழுந்து வந்து ரம்யாவின் தோள்களை தட்டினார். அவனது கண்கள் இருட்டில் மின்னும் பாம்பின் கண்களைப் போல ஒளிரத் தொடங்கின. ரம்யா, நீ ஒண்ணு சோர்ந்து போயிடாதம்மா. அந்த மித்ரா இவ ஒரு அனாதை மாதிரி சாதாரண குடும்பத்தை பொண்ணுதான். அவளுக்கு பின்னால சப்போர்ட்டுக்குன்னு பேசவோ இவளுக்காக சண்டையிடவோ இந்த உலகத்துல யாருமே இல்லை. அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். கல்யாணங்கிறது வெறும் ஆரம்பம்தான். எப்படியாச்சும் விக்ரம் கிட்ட இருந்து இவளை பிரிக்கணும். அவளோட கௌரவத்தையும் ஒழுக்கத்தையும் இந்த வீட்டாருக்கு முன்னாடி குலைக்கணும். மீனாட்சியும் வரதராஜனும் காரி துப்பி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குறேன் என்று வஞ்சகமாக சிரித்தார். அவர் மேலும் தொடர்ந்து, இவ வெளியே போன அடுத்த கணமே அந்த இடத்துல என் மக ரம்யாவை விக்ரமோட பெட்ரூம் கொள்ள இந்த வீட்டோட அதிகாரப்பூர்வ மகாராணியா உட்கார வச்சே தீருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம சில வேலைகளை பார்க்கணும். விக்ரமோட பலவீனம் என்ன? எதனால அவன் இவ்வளோ அவசரமா அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணுனான்? இந்த மித்ராவோட உண்மையான பின்னணி என்ன? இவளுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்குன்னு முதல்ல நம்ம ஆட்களை வச்சு அக்குவேரா ஆணிவேரா தோண்டணும். இவளோட பலவீனத்தை கண்டுபிடிச்சிட்டா இவளை வச்சே விக்ரமையும் நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம் என்று தன் நச்சு திட்டத்தை குடும்பத்துடன் ரகசியமாக விவாதித்தார். குணசேகரனின் இந்த திட்டத்தை கேட்டதும் விமலாவின் முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகை எறும்பியது. ரம்யா தன் அழுகையையும் ஆத்திரத்தையும் மறந்து தன் தந்தையின் வஞ்சக பேச்சை கேட்டு மிகவும் குரூரமாக புன்னகைத்தாள். ஆமாம்பா, அவளோட நிம்மதியை நான் எப்படி அழிக்கிறேன் மட்டும் பாருங்க. விக்ரமோட வாழ்க்கையில அவளுக்கு ஒரு நாள் கூட சந்தோஷம் கிடைக்க கூடாது என்று மனதிற்குள் சபதம் எடுத்தாள் ரம்யா. அந்த ஆடம்பரமான விருந்தினர் அறைக்குள் விளக்குகள் அணைக்கப்பட்ட பிறகும் அந்த இருட்டிற்குள் 3 மனிதர்களின் பேராசையும் வஞ்சகமும் சதி திட்டங்களும் மட்டும் அனலாக எரிந்து கொண்டிருந்தன. பாவம் மித்ரா தனக்கு எதிராக தீட்டப்படும் இந்த மாபெரும் நச்சு வலையை பற்றி எதுவும் அறியாமல் தன் அறையில் விதியின் விளையாட்டை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். ரகசிய திருமணத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்ன? இன்னும் 3 நாட்களில் நடக்கவிருக்கும் இந்த திருமணம் மித்ராவின் வாழ்க்கையை நரகமாக்கப் போகிறதா அல்லது விக்ரமிற்கு புதிய திருப்பத்தை தரப்போகிறதா? பரபரப்பான அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராக இருங்கள். இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.